எப்போல்லாம் T20 வேர்ல்ட் கப் நடைபெறுதோ இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்றது ஒரு மேண்டிட்டரி கிளாஷாகவே நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா vs பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா கொலம்போவில் குரூப் ஸ்டேஜ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மோத வேண்டியது. பட் பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சை நாங்கள் பாய்காட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட டிசிஷனை ரெவகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான ரீசன் என்ன, அண்ட் ஆல்சோ இந்த பாய்காட் சாகால என்ன நடைபெற்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓவர் தி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்றது ஒரு ஐகானிக் மேட்சாகவே எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. என்னதான் ஒரு ஹிஸ்டாரிக் கிளாஷாக இருந்தாலும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃபன் ஆர் நாட் இந்தியா சைடில் தான் பார்த்தீங்கன்னா ஃபேவராக போயிருக்கு. நிறைய மேட்சஸை பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் T20 வேர்ல்ட் கப்பை முன்னிட்டு பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் காலத்தில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டாங்க. அண்ட் அவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் அணி பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கு ப்ரொட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு எதிரான குரூப் ஸ்டேஜ் மேட்ச்சில் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிசிஷனை ரெவகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெவன்யூ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். அண்ட் ஆல்சோ ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு பார்த்தீங்கன்னா எதிர்க்க விரும்பலை. பிகாஸ் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டுக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கும் ஒரு நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ அதன் காலத்தில் இந்த மேட்சை நடத்துறது மூலயமா ஃபியூச்சரில் நிறைய ஹெல்ப்பை பார்த்தீங்கன்னா ஐசிசி கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரே சிந்தனையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சை விளையாட ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா அவங்கள எதுவும் பீனலைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் சொன்னதை ஐசிசி பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரொபோசலையும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. தட் இஸ் பங்களாதேஷ் 2031 வேர்ல்ட் கப்பை தவிர ஏதாவது ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டை அவங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண சான்ஸ் கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிபி பார்த்தீங்கன்னா ஐசிசிக்கு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா ஐசிசி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்க்ரீஸ் தி ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா பிசிபிக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் பிசிபி வச்ச 2 ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிசி நிகாரிச்சிருக்கு. அது என்னெல்லாம் ரெக்வஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு ட்ரை சீரிஸ் வைக்கணும் அப்படின்னு பிசிபி பார்த்தீங்கன்னா ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஐசிசியை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட டொமைனில் இல்லை, எங்களோட பவரில் இருக்கிறது தான் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியும், எங்களோட பவரில் இல்லாததை நாங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஐசிசி பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் இப்போ நடைபெற போகுது. அண்ட் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.